இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ எதுக்கு மரத்துல பேப்பரை கட்டுறா? மரத்துல கட்டி மன்னிப்பு கேக்குற அளவுக்கு ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருப்பாளோ? சாமி, இவ்வளவு நாளா நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் என் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. என் மனசுல இருந்த தப்ப இந்த பேப்பர்ல எழுதி கட்டி வச்சிருக்கேன். நீதான் என்ன மன்னிக்கணும். இனிமே எந்த தடங்களும் இல்லாம என் பொண்ணு வர்ஷினி கல்யாணம் நடக்கணும். உன்னதான் நான் நம்பி இருக்கேன். நடத்தி வச்சிரேன். சாமி, என்ன மன்னிச்சிரு. நான் ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துறேன். என்ன மன்னிச்சிரு. அடி பாவி, நீயும் ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்துறியா? சுபத்ரா, இந்த ஒரு விஷயம் போதுண்டி எனக்கு. இப்பவே வரேன். அடுத்த மாசம் 15ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே நீங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிங்க சாமி, அன்னைக்கே வச்சுக்கலாம். அப்போ நாளன்னைக்கு பந்தக்கால் வச்சிடலாம். சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடலாம். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவா? ஐயோ, ஏய், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றேன், ப்ளீஸ். ப்ளீஸ். இல்ல, நானே சொல்றேன். இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல. அந்த அருகதையும் உனக்கு இல்ல. திருட்டுத்தனத்துக்கு மேல திருட்டுத்தனம். ஓ, அப்படியா? அப்படி நான் என்ன திருட்டுத்தனம் பண்ண சொல்லு? ஏன் அதுக்குள்ள மறந்துட்டியா? இத பாரு, ஜாதகம்ங்கிறது ரொம்ப புனிதமானது. அத நான் முழுசா நம்புறேன். ஆனா நீ என்ன பண்ண? ஜாதகத்தை மாத்தி வச்சு போலி ஜாதகம் எழுதி என் 2 பசங்களோட வாழ்க்கைய பறிக்க பாத்தியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சூப்பர். அப்படியா சுபத்ரா? நான் பண்ணது மன்னிக்கவே முடியாத குத்தமா? ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதகங்கிறது கடவுள் வாக்கு. எனக்கு கடவுள் பக்திக்கு இணையான ஒரு நம்பிக்கை அந்த ஜாதகம். நான் ஜாதகத்தை மாத்தி வச்சுங்கிறதுக்காக நீ இவ்ளோ பேசுறியே. இப்போ 2 மருமகளுங்களை நீ பார்த்து வச்சிருக்கியே. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏய், ஒண்ணு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம வேற என்னமோ சம்பந்தம் இல்லாம பேசுற? இல்ல, சம்பந்தத்தோடு தான் பேசுறேன். இதோ நிக்கிறாளே இந்த ருக்மணி. இந்த ருக்மணியும் போலி ஜாதகத்தை எழுதிதான் இந்த கல்யாணத்தை நடத்த போறா. அது முதல்ல உனக்கு தெரியுமா? நினைச்சேன் நீ இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு வந்து கலகம் பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக ஏன் சம்பந்திய பத்தி, நான் பார்த்த குடும்பத்தை பத்தி நீ தப்பா பேசுறியா? இல்ல சுபத்ரா, நான் என்ன? நீயே ஒரு ஃப்ராடு. நீ அடுத்தவங்களை குத்தம் சொல்றியா? இனிமே நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். முதல்ல நீ வெளியில போ. இங்க பாரு, இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ருக்மணி அம்மா கோயிலுக்கு வந்து இந்த பேப்பர்ல எழுதி, நான் தப்பு பண்ணிட்டேன், ஜாதகத்தை மாத்தி தான் நான் கல்யாணம் பண்றேன், என்ன மன்னிச்சிருன்னு இந்த பேப்பர்ல எழுதி மரத்துல கட்டினத நான் பார்த்தேன். அதத்தான் இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்ன சம்பந்தி இது? இவங்க என் மேல என்னென்னமோ பழி போடுறாங்க. நான் எதுக்கு இவங்க சொன்ன மாதிரிலாம் அந்த மரத்துல கட்ட போறேன்?
எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உங்க வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கணுங்கிறதுக்காக என்னையும் என் பொண்ணையும் போய் வருத்தப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ தேவையில்லாம அபாண்டமா பழிய போட்டு உங்களை கோவப்படுத்துறான். மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ. இல்ல சுபத்ரா, நான் சொல்ல நீ வருது. என்ன சொன்னாலும் சரி, அத நான் கேட்க தயாரா இல்ல. உன் பேச்ச கேட்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். வெளியில போ. போயிடு மரியாதையா. பானுமதி, நான் என்ன சொன்னாலும் அந்த சுபத்ரா நம்ப மாட்டேங்கிறாளே. நீ கவலைப்படாத பானு, நான் எப்படியாவது அந்த ஜாதகம் எழுதின ஆளை கண்டுபிடிக்கிறேன். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறேன். அந்த ஒரிஜினல் ஜாதக புக்கை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். பாரு பானு, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஐயரை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் வரைக்கும் நீ அந்த சுபத்ராவுக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், புரியுதா? ஏய், நீ இதுக்கெல்லாம் தளர்ந்துடாது ப்ளீஸ். இப்பதான் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ருக்மிணியோட சாயம் வெளுத்துருச்சு. கூடிய சீக்கிரம் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும், சரியா? வா, கார்ல ஏறு, போலாம். கைஸ், இப்போ இசை வீட்ல இல்ல. இதான் நல்ல சான்ஸ். நான் சொன்னபடி எல்லாம் நடக்கணும். ஓகே. ஏய் திவ்யா, இதெல்லாம் ஓகேமா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன பதில் சொல்லாம என் முகத்தையே ஏன் பாக்குற? ஓகே விஷால், நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப வேற இந்த பாரு, மேட்ரு ரொம்ப சிம்பிள். நான் மறுபடியும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். இசையோட வீட்டுக்குள்ள போ. அங்க அவளோட சித்தி, சித்தப்பா, தாத்தா எல்லாரும் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லு, விஷால் ஒரு மோசமான கேரக்டர், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பழகிட்டு இப்ப ஏமாத்திட்டான். நான் 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சொல்றப்போ முகத்தை கொஞ்சம் பாவமா வச்சுக்கணும். ஓகே, முகத்தை கொஞ்சம் பாவமா வச்சுக்க பாப்போம். ஏய் திவ்யா, என்னாச்சு? கம் ஆன். அது இது ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி படுது. அதான். ஓ, இதுல ஒரு தப்பும் இல்ல. நான் உன்னோட ஃப்ரெண்டு. என்னோட லவ் மேட்டர்ல எனக்காக நீ ஹெல்ப் பண்ற. ஓகே, இந்த ஃப்ரெண்டுக்காக சின்னதா ஒரு பொய் சொல்றேன். That's it. அவ்வளவுதான். Nothing more than that. Okay?